வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரியில் செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த செகண்ட் எக்ஸசைஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். எதுக்கு ஹைட்டும் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோட ஹைட்டு வேணும் அப்படின்னாலோ, இந்த பில்டிங் இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணுன்னாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இதில் முன்னாடிலாம் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, தியோடோமீட்டர் அதை யூஸ் பண்ணாங்க. அதை வச்சு ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் வேணும். இங்கேருந்து என்ன ஆங்கிளில் இருக்குதுன்னு வச்சு அந்த ஆங்கிளை வச்சுக்கிட்டு தான் அந்த பில்டிங்கோட ஹைட்டையும் அது இருக்கிற டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி கிளினோமீட்டர் அப்படின்னு இருக்குது, அதை வச்சும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம எப்படி இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம், இந்த மெத்தடை வச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் அதில் எலிவேஷன் அப்படின்னு எலிவேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, இதுதான் இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கோட டாப்பை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இந்த பில்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறீங்க. பில்டிங்கும் நீங்களும் ஒரே லைன் மேலே தான் இருக்கீங்க. பில்டிங்கை விட்டு தள்ளி நிற்கிறீங்க. இது வந்து பில்டிங்கோட ஹைட் ஏபி, இது சி. இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ஏபிசி. இவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறீங்க, இதுதான் டிஸ்டன்ஸு. இந்த லைனை என்ன சொல்லுவோம்னா, ரெண்டு பேரும் ஒரே லைன் மேலே இருக்கும். பில்டிங்கும் சரி இங்களும் சரி ஒரே லைன் மேலே இருக்கிறதுனால இந்த லைன் வந்து ஹாரிசாண்டல் லைன். இது வந்து இங்கேருந்து நீங்கள் உங்களோட ஐ சைட் இதாக இருக்குது, ஐ சைட். இது வந்து ஐ சைட். இங்கேருந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அப்படிங்கும்பொழுது இது என்ன சொல்கிறோன்னா லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். இங்கே பார்வை கோடு. இப்போ இங்கேருந்து எங்கே பார்க்குறீங்களோ இதை லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்கிறோம். இது ஹாரிசாண்டல் லைன்னு சொல்கிறோம். இந்த ஹாரிசாண்டல் லைனுக்கு மேலே அபவ் த ஹாரிசாண்டல் லைன் ஆஃப் சைட் வரைக்கும் எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ இந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்கிறோம், எலிவேஷன் சொல்கிறோம். இந்த ஆங்கிளை தான் எலிவேஷன் சொல்கிறோம். ஆங்கிள் பிட்வீன் த லைன் ஆஃப் சைட் அண்ட் த ஹாரிசாண்டல் லைன், அபவ் த ஹாரிசாண்டல் லைன் அண்ட் த லைன் ஆஃப் சைட், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்கிறோம். இப்போ இது டீட்டா, இந்த ஆங்கிளை டீட்டான்னு வச்சுக்கிறோம். இப்போ இதில் இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது, இப்போ இதே மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறீங்க. இப்போ இது ஏபிசி, இதுதான் பில்டிங்கோட ஹைட்டு. பில்டிங் இது பில்டிங். நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து இந்த பொருளை பார்க்குறீங்க, மேலேருந்து இந்த பொருளை பார்க்குறீங்க. அப்போது இந்த லைன் என்ன சொல்கிறேன், உங்களோட சைட் இங்கே இருக்குது, இதுதான் ஐ சைட். நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, அதனால் உங்களோட ஐ சைட் இங்கே இருக்குது. இதுதான் ஹாரிசாண்டல் லைன். ஐ சைட்லேருந்து ஒரு லைன் போடுறோம், இதுதான் ஹாரிசாண்டல் லைன். இதுதான் ஹாரிசாண்டல் லைன். இந்த ஹாரிசாண்டல் லைனுக்கும் இதுதான் லைன் ஆஃப் சைட்டு. நீங்கள் இங்கே உங்கள் ஐ சைட் இருக்குது, இங்கேருந்து இந்த பொருளை பார்க்குறீங்க. இந்த பொருளை பார்க்குற லைன் தான் லைன் ஆஃப் சைட். லைன் ஆஃப் சைட். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இந்த பிலோ த ஹரிசாண்டல் லைன் அண்ட் த லைன் ஆஃப் சைட், ஆங்கிள் பிட்வீன் எங்கே இருக்குன்னா அந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் லைன் ஆஃப் சைட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம், டிப்ரெஷன் சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்கிறோம். இது வந்து எப்போவுமே எங்கே இருக்குன்னா 90 டிகிரி பர்பண்டிகுலரில் இருக்கும். இது ரெண்டுமே பர்பண்டிகுலரில் இருக்கும். அப்போ தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த லைனும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்ம இந்த ஆங்கிளை இப்படி
கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்கள் வெளியில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இந்த ஆங்கிளை. இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறோம். இந்த ஆங்கிளை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி. அப்படின்னா என்னது, இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ஜெட்டு மாதிரி இருக்கா. இந்த ஜெட்டோட 2 கார்னரும் எப்படி இருக்கும், தீஸ் 2 லைன்ஸ் ஆர் parallel, this is a transversal. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த டீட்டாவை நம்ம என்ன செய்கிறோம், ட்ரையாங்கிள்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இங்கே என்ன டீட்டா இருக்கோ அதே தான் இங்கே இருக்குன்னு வச்சுட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளில் என்ன கால்குலேஷன் வேணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்ன வேணும், ஹைட் வேணும்னா ஹைட் கண்டுபிடிச்சிக்கலாம், டிஸ்டன்ஸ் வேணும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் இந்த இதுக்கு டாபிக்கு பேர் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். அப்படின்னு பேர். எக்ஸசைஸ் 6.2ல் ஃபஸ்ட்டு சம். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் 10√3 மீட்டர். அதாவது ஒரு டவர் இருக்குது, இதான் டவர். இந்த டவரோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 10√3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டவரை இங்கே ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். இப்படி கூட எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிளை வந்து இந்த பக்கமாக கூட எடுத்துக்கலாம், நீங்கள் அந்த பக்கமாகவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். நான் இந்த சைடாக எடுத்துக்கிறேன் ட்ரையாங்கிளை. இப்படியே எழுதிக்கலாம். டவர் 10√3 மீட்டர். இப்போ இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது 10√3 மீட்டர். அதுக்கப்புறம் நீ வந்து இங்கே நின்றுட்டுருக்க அப்சர்வர் யார் இருக்கமோ அவங்க இங்கே நிற்கிறோம். அவங்க வந்து 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். இது டாப் ஆஃப் த டவர், இது ஃபுட் ஆஃப் த டவர். இந்த டவர்லேருந்து நீ என்ன பண்ணுற, 30 மீட்டர் தள்ளி நிற்கிறீங்க, ரைட்டா. இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எலிவேஷன்னா என்ன சொன்னேன், இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் இந்த ஹாரிசாண்டல் லைனுக்கும் அபோவ் த ஹாரிசாண்டல் லைனுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கோ நடுவில், அதுதான் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ இதில் நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அதை நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எப்படி ஆன்சர் எழுதுகிறோன்னா, இந்த ஹைட் ஆஃப் த டவர் இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறோம். அது ஏபி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஹைட் ஆஃப் த டவரை அது 10√3 மீட்டர். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், பாயிண்ட் ஆஃப் அப்சர்வரா, இது அப்சர்வேஷன், பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் த ஃபுட் ஆஃப் த டவர். டவரோட ஃபூட்டுக்கும் இந்த டவரோட ஃபூட்டுக்கும் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 30 மீட்டர். அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துகிட்ருக்கோம், பிசி ஈக்குவல் டு 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது என்னது, ஹைப்போடென்யூஸ். 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போடென்யூஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, தீட்டாவோட பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இப்போ என்ன 2 சைடு கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தெரியுது. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர்ற ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர்றது எது, tan தீட்டா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan தீட்டான்னு எடுத்துக்கிறோம். tan தீட்டா தான் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வருது. ஏன்னா இங்கே நமக்கு ஹைப்போடென்யூஸ் தேவையே இல்லை, ஆங்கிள் தான் வேணும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது 2 வர்றது, இந்த 2 ரேஷியோவும் இருக்கிறது tan தீட்டா. tan தீட்டானால என்னென்ன சைடு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதில் ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிசி. இந்த ஏபி எவ்வளவு, 10√3ன்னு கொடுத்துருப்பாங்க. பிசி வந்து 30. நான் இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். 3 ஒரு 3ல் 2√3 இருக்கு இல்லையா, இது கேன்சல் ஆனால் இங்கே √3. இப்போ 1/√3. இப்போ tan theta ஈக்குவல் டு 1/√3. அப்போது tan theta ஈக்குவல் டு 1/√3 என்ன வேல்யூ டேனில், tan 30க்கு 1/√3. அப்போ theta இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி.
அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னது? ஆங்கிள் ஆஃப் ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போது 6.2ல் செகண்ட் சம் பாருங்கள். இதில் வந்து லைனாக ரோட்டில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரீட்டில் லைனாக ஹவுசஸ் இருக்குது. அதில் ஒரு பில்டிங் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இது ஒரு பில்டிங், இந்த பில்டிங்கில் இந்த ஒரு ஹவுஸில் இது வந்து ரோடு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னா ஏபி ஹவுஸோட ஹைட்டு. இது வந்து ரோடு பிசிங்கிற ரோடில் இவர் எங்கே நிற்கிறாருன்னா நடுவில் நிற்கிறாரு. இந்த பாருங்க மீடியனில் நிற்கிறாங்க. பெடஸ்ட்ரியன்னா ரோட்டில் நடந்து போகிறவர் இங்கே நிற்கிறாருன்னா ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு. மீடியன்னா நடுவில் நிற்கிறாரு. நடுவில் நின்று என்ன பண்ணுறாரு, இந்த பில்டிங்குடைய டாப்பை இப்படி பார்க்குறாரு. நடுவில் நின்று பார்க்குறாரு. என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் பாருங்கள் 30 டிகிரி. டாப் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. இது வந்து ஹவுஸ். இந்த பில்டிங்னு எழுதிக்கலாம், ஹவுஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த ஹவுஸோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு 4√3 மீட்டர். ஹவுசஸ் ஆஃப் ஹைட் 4√3 மீட்டர் ஹைட் இருக்குது. இவர் இங்கே நடுவில் நின்று பார்க்குறாரு. இப்போது இந்த ரோடோட மொத்த லென்த்து எவ்வளோன்னு வச்சுக்கலாம், 2xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த லென்த்தை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். இந்த மொத்த லென்த் அப்போ எவ்வளோ ஆகிடும், இதுவும் எக்ஸ். அப்போ எவ்வளோ டோட்டல் லென்த்து 2xன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக நடுவில் மிடில் நிற்கிறாரு. அதனால தான் மீடியன்கிற வார்த்தை இருக்குது. மீடியன்னா இது எக்ஸுன்னா இந்த பக்கமும் எக்ஸு தான். இப்போ இது ரோடு, இந்த வித் இது ரோடோட வித்து இது. இப்போ பாருங்கள், மீன் ட்ரையாங்கிள் இதில் என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த பில்டிங், ஹைட் ஆஃப் த ஹவுஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வச்சுருக்கோம். இது வந்து 4√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கிறோம் லெட் வித் ஆஃப் த ரோடு (2x) மீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபி நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஏபி இந்த ட்ரையாங்கிளுக்கு டி, ஏபி டி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஹைப்பர்டென்வஸ், இது டீட்டா, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இந்த டீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடு, பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இப்போது நமக்கு இந்த சைடு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஹைப்பர்டென்வஸ் பற்றி கேட்கவே இல்லை. ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்போசிட் டு அட்ஜசன்ட்டு வர ரேஷியோ எதுன்னா tan தீட்டா. அதனால் நம்ம tan தீட்டா ஏபிடியில் நம்ம tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். tan தீட்டா ஈக்குவல் டு என்னென்ன சைட்ஸு, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இதில் ஆப்போசிட்ஸ் இப்போ பாருங்களேன், tan தீட்டா என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு இருக்குது, எழுதிக்கிறோம். ஆப்போசிட் சைடு என்ன, 4√3 மீட்டர். இதோட ஆப்போசிட் சைடு ஏபின்னு எழுதிட்டு கூட எழுதலாம், இல்லை டைரெக்டாக கூட இப்படி எழுதிடலாம். அது அட்ஜசன்ட் சைடு பிடி. பிடி எவ்வளவுன்னா எக்ஸு. இங்கே எழுதிக்கலாமா. ஆப்போசிட் சைடு இதில் வந்து ஏபி, இது வந்து பிடி. இந்த ஏபி வந்து 4√3, பிடி வந்து எக்ஸு. இப்போ tan 30க்கு என்ன வேல்யூ அப்படின்னா 1/√3. tan 30யோட வேல்யூவை எழுதிக்கிறோம். இங்கே 4√3 போட்டுக்கோங்க பை எக்ஸ். இதை அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × x, x √3 மல்டிப்ளை பண்ணால் √3 × √3 என்ன ஆகிடும், 3. 4 3s are 12. அப்போ எக்ஸ் வந்து 12. அவங்க இங்கே ரோடோட விட்டு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு நடுவில் நிற்கிறார் இல்லையா, இது எக்ஸுனா இதுவும் எக்ஸு தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 12 + 12 2x = 24. அப்போ விட் ஆஃப் த ரோடு என்ன வரும், 2 × 12 ரெண்டு வாட்டி 12 2x, அப்போது 24 மீட்டர். 6.2ல் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஹிஸ் ஹவுஸ். வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அங்கே டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோவை பார்க்குறாரு. இதுதான் பில்டிங்னு வச்சுக்கோங்க. இந்த பில்டிங்கோட விண்டோ இருக்குது, விண்டோவோட டாப் அண்ட் பாட்டமை பார்க்குறாரு. இது வந்து விண்டோ. இந்த விண்டோவோட
டாப் அண்ட் பாட்டத்தை இங்கே வெளியில் வீட்டுக்கு வெளியில் நின்று பார்க்குறாரு. இங்கே இப்படி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் பார்க்குறது எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாருன்னா, ஃபஸ்ட்டு எது மினிமமாக இருக்கும் அதுதான். இங்கே பார்த்தீங்களா டாப் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள். டாப்புக்கு 60 டிகிரி இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாட்டமுக்கு 45 ரெஸ்பெக்டிவ்லின்னா அது கரெக்டாக எடுத்துக்கலாம். டாப்பு வந்து டாப்பு இங்கே தானே வருது இல்லையா, இந்த லைன் எவ்வளவுன்னா 60 டிகிரி. இது மட்டும் எவ்வளவுன்னா 45. பாட்டம் வர்றது 45 டிகிரி. இப்படி டிகிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எப்போவுமே மினிமமாக இருக்கிறது வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதில் பேர் கொடுத்துக்கலாம், பில்டிங்கோட நேம் கொடுத்துக்கலாம். A B C. ஏன்னா இங்கே விண்டோ இருக்கு இல்லையா, அதனால் அது வரைக்கும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். C D. இதில் என்னென்னா இந்த பார்க்குறாரு இல்லையா அப்சர்வரு, அவரோட ஹைட்டு கொடுத்துருக்கு. இந்த மேனோட ஹைட் எவ்வளோன்னா 180 மீட்டர். இவர் இங்கே நிற்கிறாரு, இவரோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நிற்கிறாருன்னா இவரோட ஹைட்டு கொடுத்துருக்கு 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுவும் 180 சென்டிமீட்டர். இவர் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாருன்னு கொடுத்துருக்கு, 5 மீட்டர் தள்ளி நிற்கிறாரு, அதுவும் கொடுத்துருக்கு. பாருங்கள், 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால். இந்த இதை விட்டு தள்ளி இங்கே நிற்கிறாரு, இந்த செவத்தை விட்டு தள்ளி இங்கே நிற்கிறாரு. வீட்டோட சுவர் இது, அதை விட்டு தள்ளி இங்கே நிற்கிறாரு இவர், 5 மீட்டர். இப்போ பாருங்கள், நம்ம ABC கொடுத்துட்டோமா, நேம் D நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 180 பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது ஃபுல் பில்டிங்கோட ஹைட்டு தான். இருந்தாலும் நம்ம பில்டிங்கோட ஹைட் அங்கே கேட்கவே இல்லை, அங்கே கேட்டிருக்கிறது விண்டோவோட ஹைட்டு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 180 பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். 2 பேரும் ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். இதில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க, 2 ட்ரையாங்கிளாக எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஹைட் ஆஃப் த விண்டோவை வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம இதை என்ன வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் ஹைட் ஆஃப் த விண்டோ பி எக்ஸ் மீட்டர். அப்போது ஏபி எவ்வளவு, எக்ஸ் மீட்டர்னு வச்சிட்ருக்கோம். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் the observer and the wall. இது ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா சிடி கொடுத்துருக்காங்க 5 மீட்டர்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 2 ட்ரையாங்கிளில் பாருங்கள், இப்படி ஒரு எப்போவுமே இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள்ஸ் வரும்போது இப்படி ஒரு கோடு போட்டு டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ட்ரையாங்கிளாக பிரித்து எழுதுனீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும், ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். இங்கே தான் ரைட் ஆங்கிள் இருக்குது, வேறு எந்த இடத்துலையுமே ரைட் ஆங்கிள் இல்லை, இங்கே தான் ரைட் ஆங்கிள் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, BCD, அந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் BCDயில் இந்த 45 டிகிரி ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு ஹைப்போடென்யூஸ் பற்றி நமக்கு தேவையே இல்லை. என்னென்ன வேணும்னா இந்த ஆப்போசிட் சைடு, இந்த அட்ஜசன்ட், இது 2 வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் இங்கே ரேஷியோவை என்ன எடுத்துக்கோங்க, tan θவை எடுத்துக்கோங்க. tan θவில் இப்போ ஆப்போசிட் சைடு என்னது, BC பை அட்ஜசன்ட் என்னது, CD. இதில் இங்கே θ எவ்வளவு, 45 டிகிரி. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே பாருங்கள், θ எவ்வளோ இருக்குன்னா 45 டிகிரி. இந்த ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னு நமக்கு தெரியலை, பட் இது எவ்வளோ தெரியுது, BC பை CD வந்து 5. இப்போ tan 45ஓட வேல்யூ என்னது, அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதில் tan 45க்கு 1, BC பை 5. இந்த 5 இங்கே எடுத்து கொண்டு வாங்க, 5 1s are 5, 5 ஈக்குவல் டு BCன்னு எழுதக்கூடாது, BC ஈக்குவல் டு 5 மீட்டர். BC கண்டுபிடிச்சிடும். சரி, இப்போ அடுத்ததாக இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிளாக தான் எடுக்கணும், நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை எடுத்துடக்கூடாது, சரியா? இது ரைட் ஆங்கிள் இல்லை இல்லையா, இந்த சம் எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ACDயை எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ACD, இந்த ACDயில் இந்த C வரணும், எது ரைட் ஆங்கிளாக இருக்கோ அதை நடுவில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ACD ட்ரையாங்கிளில் இப்போது இதில் 60 டிகிரி எடுக்கணும், tan 60.
இதில் ஆப்போசிட் சைடு என்ன வருது? ஃபஸ்ட்டு tan தீட்டான்னு கூட எடுத்துக்கலாம். முதல்ல tan 60 என்னது ஆப்போசிட் சைடு? ஏசி பை சிடி. ஆப்போசிட் ஏசி adjacent சிடி. இப்போ tan 60க்கு என்ன வேல்யூன்னு எழுதிக்கலாம்? √3. ஏசியோட வேல்யூ என்னது? ஏசி எவ்வளவுன்னா இது நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ இது எவ்வளோ ஆச்சு? 5 + x பை சிடி எவ்வளவு? 5. இப்போ இந்த 5ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5√3 = 5 + x. அப்போது எக்ஸ் இந்த அதாவது எக்ஸ் அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 5√3 - 5ன்னு போட்டுக்கோங்க. இந்த x ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். எப்போவுமே ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கூடாது, எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கணும். அப்போது 5 × √3 - 1. இப்போ இந்த √3யோட வேல்யூ என்னென்னா 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். √3க்கு வேல்யூ 1.732ன்னு கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்கள். 1.732ல் இந்த 1ஐ மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.732. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 பேலன்ஸ் 1, 15 1 16 பேலன்ஸ் 1 35 36. இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருங்க. 3.66 மீட்டர். இப்போ எக்ஸுங்கிறது என்னன்னு பாருங்கள். எக்ஸுங்கிறது என்னது? இது விண்டோவோட ஹைட்டு. therefore height of the window டூவில் 4th சம் பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இது ஸ்டாச்சு வந்து ஒரு பெடஸ்டல் மேலே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே தள்ளி இருந்து இந்த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த ஸ்டாச்சுவை பார்க்குறோம். இங்கே பாருங்கள். அப்சர்வர் டாப் ஆஃப் தி பெடஸ்டல் இஸ் 40 டிகிரி அண்டு டாப் ஆஃப் த பெடஸ்டல் 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்டு டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரி. அதாவது இது வந்து பெடஸ்டலோட டாப்பு, இது வந்து ஸ்டாச்சுவோட டாப்பு. நம்ம ஸ்டாச்சுவோட டாப்பை 60 டிகிரிலையும் இந்த பெடஸ்டலோட டாப்பை 40 டிகிரிலையும் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ABCD. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் கேட்டிருக்காங்க. அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை தவிர நமக்கு என்ன தெரியலன்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்து அந்த பெடஸ்டல் பார்க்குறீங்கன்னு சொல்லி கொடுக்கல இங்கே. அதனால் அதை என்னென்னு வச்சுக்கிறோம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஸ்டாச்சுவோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். 1.6 மீட்டர் டால் ஸ்டாச்சுவோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. 1.6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஹைப்போடென்யூஸ் பற்றி வரவே இல்லை. நமக்கு இங்கே என்ன வேணும்? ரேஷியோ. அப்போது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம tan θ தான் எடுத்துக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்குங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இதில் ஏபிங்கிறது தான் என்னதுன்னா ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. இல்லைனா ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு 1.6 மீட்டர் இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது ஹைட் ஆஃப் த லெட் நம்ம எடுத்துக்கிறோம். லெட் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் அது எவ்வளவுன்னா என்ன? ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அண்ட் distance between the observer and pedestal, foot of the pedestal, B என்னன்னு எடுத்துக்கலாம்? pedestal B y மீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து BC is x மீட்டர்னு எடுத்துகிட்ருக்கோம். எக்ஸ் மீட்டர் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது மாதிரி இங்கே என்னென்னு எடுத்துகிட்ருக்கோம்? ஒய் மீட்டர். அதாவது சிடி ஈக்குவல் டு ஒய் மீட்டர்னு எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதில் இப்படி கூட எடுத்துக்கலாம். டி எக்ஸ் மீட்டர்
அதாவது பிசி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போது இங்கே நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் வந்தாலே இங்கே 2 ட்ரையாங்கிளாக பிரித்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அதில் எது ரைட் ஆங்கிளாக இருக்கோ அது மிடில் வர்ற மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். பிசிடி இன் ட்ரையாங்கிள் பிசிடி. பிசிடியில் இந்த பிசிடி ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிள் இருக்கு பாருங்கள், 40 டிகிரி. இதுக்குள்ளே வருது 40 டிகிரி, tan 40. ஏன்னா ஆப்போசிட்டும் அட்ஜசென்ட்டாக வருது, ஹைப்போடெனஸ் வரவே இல்லை, அதனால் அது வர ரேஷியோ tan θ. tan θ இஸ் ஈக்குவல் டு இதில் ஆப்போசிட் சைடு பிசி, இங்கே அட்ஜசென்ட்டு சிடி, பிசி பை சிடி. இதில் θ என்ன டிகிரி இருக்குது நீங்கள் எழுதிக்கலாம், 40 டிகிரி. பிசி என்னென்னா எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே நமக்கு எது தேவை கேட்டிருக்காங்களோ கொஸ்டின் அதை எக்ஸுன்னு வச்சுக்கணும். அதை தவிர தெரியாமல் இருக்கிறத நம்ம ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போது tan 40க்கான வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க 0.8391. ஏன்னா இதில் டேபிளில் கிடையாது, அதனால் அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஒய். இப்போ இந்த ஒய் இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு எது தேவையில்லையோ அது ஈக்குவல் டுன்னு கொண்டு வந்துடணும். நமக்கு இந்த ஒய் தேவை கிடையாது இல்லையா, அதனால் நீங்கள் ஒய் ஈக்குவல் டுன்னு கொண்டு வாங்க. அப்போ இது 1ன்னு வச்சுக்கோங்க ஆன்சர். அடுத்ததான் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் என்னது, ஏசிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏசிடியில் பாருங்கள் tan, இங்கே என்ன டிகிரினா tan 60. இங்கே டிகிரி பாருங்கள் tan 60யில் ஆப்போசிட் சைடு ஏசி பை சிடி, அட்ஜசென்ட் ஏசி பை சிடின்னு வரும். இதில் ஏசி அப்படிங்கிறது இது எக்ஸ், சாரி எக்ஸ், இது வந்து 1.6, இது எக்ஸ். அப்போ எப்படி போட்டுக்கிறோன்னா ஏசி வந்து ஒரு 1.6 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. அடுத்தது இது வந்து ஒய். tan 60க்கான வேல்யூ √3. இப்போ இந்த ஒய்யை இங்கே கொண்டு வாங்க, இந்த √3 இங்கே கொண்டு வந்துடுங்க பை இந்த √3க்கான வேல்யூ சொல்லியிருக்காங்க பாருங்கள் 1.732. இங்கே கொண்டு வந்து 1.732 நீங்கள் எழுதிக்கோங்க வேல்யூவை. இப்போது ரெண்டுமே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் 2. இதுவும் ஒய் தான், இதுவும் ஒய் தான். இந்த பாருங்களேன், இதுவும் ஒய் தான், இதுவும் ஒய் தான். நான் இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 1 ஈக்குவல் டு 2. இந்த 1 and 2லேருந்து என்ன கொண்டு வரேன் பாருங்கள், 1 ஈக்குவல் டு 2. ஏன் 1 ஈக்குவல் டு 2, ரெண்டுமே ஒய் தான். அப்போ ரெண்டோட ஆன்சரை ஈக்குவல்னு கொண்டு வரும். அப்போது எக்ஸு பை இதோட ஆன்சர் எழுதிக்கிறோம் 0.8391 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் எக்ஸ் பை 1.732. இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 4 டிஜிட் இருக்குது, இதில் 3 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அதனால் என்ன செய்கிறேன், நான் இதை ஒரு 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 4 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. நான் ரெண்டையுமே 40ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். டினாமினேட்டர் ஈக்குவலாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது பாயிண்ட் எடுக்கிறதுக்காக தான். பாயிண்ட் இருந்தால் நமக்கு மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் அப்படியே இந்த இங்கே வந்துடும், தாண்டி வந்துடும். அப்போது 8391 நம்ம எழுதிக்கலாம். இங்கே 1.6 ப்ளஸ் எக்ஸு பை இங்கே இந்த தாண்டி வந்த அப்புறம் இங்கே பாருங்கள் 3 0, இந்த 3 டிஜிட்டுக்கு போயிடும், பாக்கி ஒரு 0 கூட வரும், 7320 வரும். இப்போ நான் இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 17320x ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுறேன் 1.6 இன்ட்டு 8391 ப்ளஸ் இந்த எக்ஸ் இன்ட்டு 8391x. பாருங்களேன், இந்த 8391 வச்சு நான் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை 1.6 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அப்புறம் எக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை இங்கே வச்சுக்கோங்க, 7320x மைனஸ் 8391x. இந்த சைடு கொண்டு வரேன், அப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 13425.6 வருது. மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள் 1 7, இப்போ லாஸ்ட்டில் 0 இருக்கா, 0ல் 1 போகாது, பாரோ பண்ணுறோம் 10, 10ல் 1 போனால் 9, இங்கே என்ன இருக்குது 1 11, 11ல் 9 போனால் 2, இங்கே என்ன இருக்குது 2 12, 12ல் 3 போனால் 9,
இங்கே இங்கே 16 16ல் 8 போனால் 8 8 9 2 9 இருக்குது எக்ஸுன்னு வருது. இங்கே சார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், எக்ஸ் ரெண்டையும் 8 9 2 9 எக்ஸ்ன்னு வருது ஈக்குவல் டு 1 3 4 2 5.6. இப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா 0.6 டிவைடட் பை 8929. இதை டிவைட் பண்ண ஆன்சர் 1.5. அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ இந்த ரவுண்ட் பண்ணோம்னா 1.5 மீட்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரில் தான் யூனிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து எக்ஸ் ஆன்சரையும் என்ன எடுத்துக்கிறோம், மீட்டரில் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். அப்போது இந்த எக்ஸுங்கிறது என்னதுன்னா நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம், எக்ஸுங்கிறது ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் தான் எக்ஸுன்னு எடுத்துகிட்ருக்கோம். அப்போ இங்கே என்ன எழுதிடலாம், ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். தேர்ஃபோர் பெடஸ்டல் ஈக்குவல் டு 1.5 மீட்டர்னு ஆன்சர் எழுதி. இப்போ இங்கே ஒரு டோம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே ஃப்ளாக் இருக்குது, கொடி கம்பம் இருக்குது, ஃப்ளாக் இருக்குது. இதோட ஹைட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டோமோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்னென்னா இங்கேருந்து இந்த போல் இந்த கொடியோட டாப்பை பார்க்குறாங்க. 7 மீட்டர் தள்ளி இருந்து, அதாவது டோமுக்கு வெளியில் 7 மீட்டர் தள்ளி நின்று இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டோமோட ஃப்ளாகோட டாப்பை பார்க்குறோம், இந்த ஃப்ளாக் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி 5 மீட்டர் தள்ளி இருந்து, இதுக்கப்புறம் 5 மீட்டர் தள்ளி இருந்து இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டோம் இந்த கொடி இருக்கு இல்லையா, கொடி கம்பம், அதோடைய பாட்டம் பார்க்குறீங்க. இங்கேருந்து டாப்பையும் இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து பாட்டமையும் பார்க்குறீங்க. இந்த பாட்டம் எங்கே இருக்குன்னா இந்த டோம்போட மேலே இருக்குது இல்லையா, ரைட்டு. இப்போ இந்த ஃப்ளாகோட இந்த கொடி கம்பத்தோட ஃப்ளாக் போல் இருக்குல்ல, இதோட ஹைட் கேட்டிருக்காங்க, இதோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. இந்த ரேடியஸும் இதுவும் ரேடியஸ் தானே, இது வந்து ஸ்பியர், ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம நேம் எழுதிக்கலாமா. இப்போ ஏ இந்த அப்படியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள், இங்கே தான் ரைட் ஆங்கிள் இருக்குது. இப்போ ஏ இந்த இடத்த பி, சி, டி, இ, எஃப் இந்த மாதிரி நேம் கொடுத்துக்குறோம். இப்போது நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். இதில் என்னென்னு எழுதிக்கலாம். ஏபி அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த போல், ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் போல். ஏபி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் த டோம் ஆர் மீட்டர்னு எடுத்துக்கலாம். ஹெச்ஏனா இங்கே எதுவுமே எல்லாம் மீட்டரில் கொடுத்ததுனால நம்ம இதையும் மீட்டர்லேயே எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே டிஇயோட டிஸ்டன்ஸு 7ன்னு சொல்லியிருக்காங்க, 7 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இசியோட டிஸ்டன்ஸு 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிட்டோம். இப்போது ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது தவிர இப்போ 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வரணும். அது ரைட் ஆங்கிள் நடுவில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏசிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. ஏசிஇயே எடுத்துக்கலாம், ஏசிஇ அந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ஏசிஇ வருமா, இல்லை பிசிஇ தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கே ட்ரையாங்கிளில் இது 30 டிகிரி. இங்கே என்ன வரும், ஏசிஇ, ஏசிஇயை எடுத்துக்கலாம். ஏசிஇயில் tan 45, ஏன்னா இதில் ஹைப்போடென்யூஸ் வரவே இல்லை, ஆப்போசிட் சைடும் அந்த சென்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அதில் ஆப்போசிட் tan 45க்கு ஆப்போசிட் சைடு பாருங்கள், ஏசி பை அட்ஜசன்ட் சிடி பாருங்களேன். இந்த tan 45க்கு சிடியா சிஇ, ஏசிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இதில் ஆப்போசிட் சைடு ஏசி, அட்ஜசன்ட் சிஇ, சிஇ இப்படியே தான் எழுதிக்கலாம். நீங்கள் ஈஸியாக அது இப்படியே பாருங்கள், இது நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும், அப்படியே எழுதி முடிச்சிடலாம். ரைட்டு. tan 45 வந்து 1. இப்போ இதில் ஏசியோட வேல்யூ வந்து ஹெச் ப்ளஸ் ஆர், ஹைட்டும் இருக்குது, ரேடியஸும் இருக்குது. சிஇ பாருங்கள், இங்கே ஆர் ப்ளஸ், இது வந்து ஆர், இது ஆர் ப்ளஸ் 7, இது ஆர் ப்ளஸ் 7, ஆர் ப்ளஸ் 7 எழுதிக்கிறோம். இதில் இந்த ஆர் ப்ளஸ் 7 இந்த சைடு கொண்டு வாங்க, 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஹெச் ப்ளஸ் ஆர்
இந்த ஆர்ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஹைட் ஆஃப் த போல் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், இன் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த பிசிஎஃப் அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க, மிடியில் தான் என்ன வருது, நம்ம ரைட் ஆங்கிள் வருது. இப்போ இதில் tan அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 30 டிகிரியில் இப்போது நியூமரேட்டரில் பிசி, டினாமினேட்டரில் சிஎஃப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த 30க்கு ஆப்போசிட்டு பிசி சிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். tan தீட்டானா இந்த மாதிரி நீங்கள் எழுதிடலாம். இது நியூமரேட்டரி டினாமினேட்டரி இப்படி எழுதிடலாம். நடுவில் 90 டிகிரி வச்சு கரெக்டாக எழுதிக்கோங்க. tan 30க்கு வேல்யூ வந்து 1/√3. பிசி வந்து ஆர். சிஎஃப் எவ்வளவு அப்படின்னா சியிலேருந்து எஃப் வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ இது ஆர் ப்ளஸ் 7 + 5 இங்கே எவ்வளோ வரும், ஆர் ப்ளஸ் 7 + 5 12ன்னு எடுத்துக்கிட்டுலாம். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆர் √3 ஆர்னு வச்சுக்கலாம். இங்கே ஆர் ப்ளஸ் 12. இப்போ இங்கே இந்த ஆரெலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 12 = √3 r - r. இப்போ இங்கே ஆரை காமனாக எடுங்க. √3 - 1 12. இப்போ r = √3க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.732. 1.732 - 1. 1.732ல் 1 போனால் எவ்வளவு, 0.732. இப்போ 0.732 r = 12. அப்போ r = 12/0.732. இங்கே டினாமினேட்டரில் 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம், 1000ல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது 12 பக்கத்தில் இந்த 30 போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் பாயிண்ட்டு போயிடும். 3 டிஜிட்க்கும் 30 போயிடும். 30க்கு 3 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டிவைட் பண்ணோம்னா இதை 16.39 மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னது, ரேடியஸ் ஆஃப் த டோம். ரேடியஸ் of the dome equal to 16.39 meter. இது 16.4 meter அப்படின்னு கூட எழுதிக்கலாம்.